ஆனி மாத மீனராசி பலன்கள். ஆனி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் நடுப்பகுதி முதல் ஜூலை நடுப்பகுதி வரை பல சிறப்பான நன்மைகளையும் சில படிப்பினைகளையும் ஒருங்கே வழங்கும் மாதமாக அமைய உள்ளது. இந்த மாதத்திற்கான விரிவான பலன்களை பார்ப்போம். முக்கிய கிரக நிலைகள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும் மிக சிறப்பான அமைப்பாகும். சனி பகவான் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில், அதாவது ஜென்ம சனியாக தொடங்குகிறார். ராகு 12ஆம் வீட்டிலும் விரயஸ்தானம், கேது 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர். புதன் மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் வீட்டில் தன் சொந்த ராசியில் பலமாக உள்ளார். தொழில் மற்றும் வியாபாரம். பணியாளர்கள் ஜென்மச்சனியின் தாக்கத்தால் பணியிடத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாகவே இருக்கும். ஏன் வேலைக்கு செல்கிறோம் என்ற சலிப்பு சில நேரங்களில் தோன்றலாம். வேலையை அவசரப்பட்டு ராஜினாமா செய்யாமல் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். பொறுமையுடன் செயல்பட்டால் எவ்வித பாதிப்பும் இன்றி தப்பிக்கலாம். வியாபாரிகள் புதன் வலுவாக இருப்பதால் ரியல் எஸ்டேட், கட்டுமானம் மற்றும் மோட்டார் வாகன துறை சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான புதிய ஒப்பந்தங்கள் தடையின்றி கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளுடனான ஒற்றுமை பலப்படும். பொருளாதாரம். 12இல் ராகு இருப்பதால் கையில் பணம் தங்காமல் சுப விரயங்களாகவோ அல்லது வண்டி பழுது பார்த்தல் போன்ற தேவையற்ற செலவுகளாகவோ மாறக்கூடும். எனினும் 5இல் உள்ள குருவின் அருளால் சிறப்பான பணவரவு இருக்கும். கைகளில் குவியும் பணத்தை வீணாக்காமல் மியூச்சுவல் ஃபண்ட்கள், தொடர் வைப்பு நிதிகள், ரெக்கரிங் டெபாசிட் அல்லது பொது வருங்கால வைப்பு நிதி PPF போன்ற நீண்டகால திட்டங்களில் முதலீடு செய்து வைப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் பாதுகாப்பானதாக அமையும். பழைய கடன்களை அடைப்பதற்கான சரியான திட்டமிடலை இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம். குடும்பம் மற்றும் உறவுகள். கடகத்தில் உள்ள குருவின் சஞ்சாரம் குடும்பத்தில் சுப காரியங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு மழலை செல்வம் உண்டாகும். சுப செய்தி தேடி வரும். ஜென்ம சனியின் காரணமாக கணவன் மனைவி இடையே சிறு அளவிலான கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். அத்துடன் தாயாரின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆரோக்கியம். இந்த மாதம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம். 1இல் சனி இருப்பதால் மூட்டு வலி, உடல் சோர்வு மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். 12இல் உள்ள ராகுவால் லேசான தூக்கமின்மை அல்லது மனப்பதற்றம் வரக்கூடும். முறையான உணவு பழக்கம் மற்றும் தவறாத நடற்பயிற்சியை மேற்கொள்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். கல்வி. மாணவர்களுக்கு இது மிகவும் சாதகமான மாதம். உயர்கல்வி, வணிக மேலாண்மை மற்றும் ஆழமான ஆராய்ச்சி துறைகளில் உள்ள மாணவர்களுக்கு குருவின் பார்வையால் புதிய சாதனைகள் படைக்கும் வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் விசா அனுமதிகள் சுலபமாக கைகூடும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது குருவின் பலத்தை மேலும் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும்.